இது அந்த ட்ரெடிஷ்னல் இந்த ட்ரெடிஷ்னல்னு போட்டு உருட்ட விரும்பல உங்ககிட்ட நான் வேலையிலேருந்து வந்த உடனே ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்டில் குழம்பு வைக்க சொன்னாங்கன்னா நான் இதை தான் வைப்பேன். இது வந்து குழம்பு மாதிரி லூஸாகவும் இருக்காது, கிரேவி மாதிரி திக்காகவும் இருக்காது, செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துங்க, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துங்க, மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. 50 கிராம் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துங்க. கலருக்காக 5 கிராம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க. 15 கிராம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அதே போல் 50 கிராம் வெள்ளை பூண்டும் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இதை அரைச்சி கொண்டு வந்தாவே அரை சமையல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். கனமான கடாய் ஒன்று வச்சு 50லேருந்து 75 கிராம் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே 4 வெந்தயம், 2 சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொன்னிறமாக வதங்கினதுமே அரைச்ச விழுதை இதோட ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா மீனை இதில் இறக்குங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். மீனில் இருக்கிற தண்ணியோட சேர்ந்து அது ஒரு மாதிரி செமி கிரேவியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமனை புளிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்குங்க. அட்டகாசமான குழம்பு ரெடி ஆகிடுங்க. முயற்சி பண்ணி